Hi friends, வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு வச்சு எப்படி ஒரு டயட் ஃப்ரெண்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த தோசைக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி சட்னி, சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி எல்லா காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது செய்யறதும் ரொம்பவும் ஈஸி தான். ஒரு கப்பு பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன், முழு பச்சை பயிறு. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, பச்சை அரிசி இல்லாட்டி நீங்கள் இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு உளுந்து, நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். இங்கே லைக் உடச்ச உளுந்து கிடைக்கும், ஸோ அதனால் நான் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தோசை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் இது சின்ன சின்ன தோசையாக ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு கண்டெய்னரில் நான் போட்டு நான் ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் நல்லாவே அதை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் சம்டைம்ஸ் பச்சைப்பயிரில் கல் இல்லாட்டி டஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு அதை ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அது சோக் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ நான் சோக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 8 ஹவர்ஸ் நீங்கள் நைட் நீங்கள் அதை சோக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி செஞ்சிடலாம். கிரைண்டரில் போடணுன்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம 1 கப்பு பச்சைப்பயிறு தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நான் அதை நைட்டு நான் ஊற வச்சு இப்போ எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லாவே அது ஊறிடுச்சு. அரிசி, உளுந்து அது எல்லாமே நல்லாவே ஊறியிருக்கும். இந்த தண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியே நம்ம அரைக்கிறதுக்கு தேவைப்படும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பச்சைப்பயிறு கூட ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அதை கூடவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு நம்ம ஆட் பண்ணும் போது சம்டைம்ஸ் வாய்வு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இஞ்சி நம்ம சேர்த்துக்கிறோம். லைக் சீரகம் டைஜஷனுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வாசனைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 டைமாக போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவு நீங்கள் புளிக்க வைக்கணும்னு கூட இல்லை, அப்படியே நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மார்னிங் அதை அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். உப்பு இது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை கரண்டியில் ஊற்றி அதுக்கு மேலே நெய், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பொடி இது எல்லாத்தையும் மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணலாம். நல்லா 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கணும். பச்சைப்பயிறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது. சம்டைம்ஸ் நம்ம முழு பச்சைப்பயிறு அதை ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் ஆட்டம் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது.
போன் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் பச்சைப்பயிறு வந்து எப்படியாவது குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலியமாக வந்து நீங்கள் அது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறக்கு வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ரோஸ்ட் ஆட்டம் நல்லா வந்து தோசை வந்து நல்லாவே வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் சர்விங்க்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பச்சைப்பயிறு பெசரட்டுன்னு கூட சொல்லுவாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.